வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. ஸ்பானிஷ் காய்ச்சல் கரும்புயல், போருக்கு பின்னும் மரண நடனம். போர் முடிந்தது, ஆனால் மரணம் நிழலாய் தங்கியது. 1918ஆம் ஆண்டில் போரின் முடிவின் அமைதி காற்றில் உலகம் நிம்மதியாக சுவாசிக்க தொடங்கிய நேரம். ஆனால் போரின் சாம்பல் தணியும் முன் ஒரு புதிய நிழல் உலகத்தின் மேல் விழுந்தது. அந்த நிழல் ஸ்பானிஷ் காய்ச்சல். அது ஒரு நோய் இல்லை, ஒரு பெரும் கரும் புயல். முதலுலகப் போரை காட்டிலும் பல நூற்றுக்கணக்கான உயிர்களை இது பறித்து கொண்டது. எங்கே தொடங்கியது? இருளில் பிறந்த வைரஸ். இந்த காய்ச்சல் முதலில் எங்கு தோன்றியது? ஒரு தெளிவான பதில் யாருக்கும் இல்லை. ஆனால் பல வரலாற்றாளர்கள் அதை அமெரிக்காவின் கன்சாஸ் மாநிலத்தில் 1918 மார்ச் மாதத்தில் கண்டறிந்ததாக கருதுகின்றார்கள். அது ஒரு சாதாரண குளிர்காய்ச்சல் போல தொடங்கியது, ஆனால் சில நாட்களிலேயே முடிவெல்லாம் மரணப் புயலாக மாறியது. படை வீரர்கள் நோயின் முதல் பலி. முதலுலகப் போர்க்காலத்தில் மில்லியன் கணக்கான வீரர்கள் ஒரே முகாம்களில் நெருக்கமாக இருந்தனர். ஒரு வீரருக்கு காய்ச்சல் வந்தால் ஒரு படை முழுவதும் பாதிக்கப்படும் என்ற அளவிற்கு நெருக்கமான சூழல். அவர்கள் போருக்கு போகும் ரயில்கள், கப்பல்கள், படைத்தளங்கள் வைரஸின் பயணப்பாதையாக மாறின. போர் நின்றாலும் இந்த வைரஸ் போர் தொடரும் வேகத்தில் உலகை சுற்றி வந்தது. உலகம் முழுவதும் ஒரு கருப்பு அலை. ஸ்பானிஷ் காய்ச்சல் 4 மாதங்களில் ஐரோப்பா, அமெரிக்கா, ஆசியா எல்லாவற்றையும் எட்டியது. உலக மக்கள் தொகையின் 1/3 பகுதியினர், சுமார் 50 கோடி பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டனர். ஒரு சில நாட்களில் உயிரிழப்புகள் ஆயிரங்களில் இருந்து லட்சங்களில் ஏறியது. இந்த மரண அலையை யாரும் தடுக்க முடியவில்லை. திடீர் மரணம். மருத்துவர்களின் கைகள் நடுங்கியது. இந்த காய்ச்சலின் கொடுமை என்ன? சாதாரண காய்ச்சலைப் போல அல்ல. இது நுரையீரலை திடீரென அடைத்தது, மூச்சு முட்டியது. சில மணி நேரங்களிலேயே மரணம். சிலர் மதியம் வேலைக்கு சென்றாலும் இரவே உயிரிழந்தனர். மருத்துவர்களுக்கு மருந்து எதுவும் இல்லை. அவர்கள் கைகளில் இருந்தது பனிநீர், மூச்சு உதவி, பிரார்த்தனை, அது மட்டுமே. போருக்கு பின் வேறு விதமான பிணக்குவியல். ஐரோப்பாவின் தெருக்களில் போரின் இறுதி ஊர்வலம் முடிந்தவுடனே நோயின் பிணக்குவியல் இறுதி ஊர்வலங்கள் தொடங்கின. குடும்பங்கள் முழுவதும் அழிந்து போயின. குழந்தைகள் பெற்றோரை இழந்தனர். நகரங்கள் முடங்கி போயின. பள்ளிகள், தேவாலயங்கள், திற அரங்குகள் மூடப்பட்டன. சில ஊர்களில் இடம் இல்லாததால் மரண உடல்களை குழுக்களாக புதைக்க வேண்டிய அவல நிலை. உலகம் இவ்வாறு போரின் பின்னால் வேறொரு இருளில் வீழ்ந்து கொண்டிருந்தது. மரண எண்ணிக்கை சொல்ல அஞ்சும் வரலாறு. ஸ்பானிஷ் காய்ச்சல் மரண எண்ணிக்கை 5 கோடி முதல் 10 கோடி பேர் வரை. இது முதலுலகப் போரில் உயிர் இழந்தவர்களை காட்டிலும் 4 முதல் 5 மடங்கு அதிகம். இதுவரை மனித வரலாற்றில் எப்போதும் இல்லாத மிகப்பெரிய தொற்று நோய்களில் ஒன்று. மரணம் நிழலாய் நடந்த வருடம் 1918 மற்றும் 1919. இந்த 2 ஆண்டுகள் மனிதகுலம் ஒன்றாக அழுது கொண்டிருந்த ஆண்டுகள். முதலுலகப் போர் மனிதனை வெளியில் மரிக்கச் செய்தது. ஸ்பானிஷ் காய்ச்சல் மனிதனை உட்புறமாக எரித்து கொன்றது. இந்த கரும்புயல் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. மனிதகுலம் போருக்கு எதிராக, நோய்களுக்கு எதிராக ஒரே குரலில் எழுந்து நிற்க வேண்டும். நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.